கம்பு அப்படின்னாவே ஆரோக்கியமான ஃபுட்டு தான். அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அது என்ன ஆரோக்கியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேறு கேட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கம்பு அப்படின்னாவே ஆரோக்கியமான ஃபுட்டு தான். அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. விஞ்ஞானிகளும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் இரும்புச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து, புரதம், மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த கம்பு தான். சிறுதானியங்கள்லேயே ஒரு உகந்த சிறுதானியம் அப்படின்னா இந்த கம்பை சொல்லலாம். உடல் எடையை குறைக்கிறது இந்த கம்பு தான். அதே மாதிரி இந்த வெயிட் போடுறவங்கள என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ ரொம்ப வெயிட் போட்டுட்டேன், இதை குறைக்கிறதுக்கு நானும் நிறைய ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், ஆனால் ஒன்றுமே சரியாகவே மாட்டேங்குது, என்னுடைய வெயிட் அதிகமாகிட்டு தான் போகுது, ஆனால் வந்து குறைக்கிறதுக்கான வழி ஒன்றுமே தெரியல, நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன், ஆனாலும் எடை குறைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கம்பு சாப்பிட்ருக்கீங்க, கம்மங்கூழ் குடிச்சிருக்கீங்க, கம்பு தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரெசிபி செஞ்சுருந்தீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை பற்றி டீட்டெயிலும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கம்பில் நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக இரத்த சோகை உள்ளவங்க இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இரத்த சர்க்கரையினால் நிறைய பேர் இந்த நீரிழிவு நோயினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செரிமானம் சம்மந்தமான பிரச்சனை, வெப்ப காலம் ஆயிடுச்சுனாவே செரிமானம் சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப அதிக பேருக்கு வரும். ஏன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த உடல் சூட்டுனால ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். இந்த உடல் சூட்டை தணிக்கக்கூடியதும் இந்த கம்பு தான். ஏன்னா இதில் வந்து 11.6% வந்து புரதச்சத்து இருக்குது. அதிகப்படியான இரும்பு சத்தும் இதில் இருக்குது. இரத்த சோகை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அப்படியே சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நடப்பாங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்கள் குழந்தைகளை பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா ரத்த சோகை தான். ஏன்னா எனக்கு டயர்டாக இருக்குது அம்மா, என்னால் இந்த வேலை செய்ய முடியல, என்னால் இதை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற குழந்தைகள் தான் இந்த காலகட்டத்தில் அதிகம். சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு 90s கிட்ஸ் மாதிரி குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அரிதாக தான் இருக்காங்க. இந்த 2K கிட்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறதுனாலே என்னமோ எந்த குழந்தைகளும் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்கெல்லாம் என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு, கால்சியம் சத்து குறைபாடுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இந்த 2 சத்தும் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பு தான். மற்ற தானியங்களை விட இது அதிகப்படியான இரும்பு சத்தும் கால்சியமும் இருக்குது. எலும்புகளுக்கு வலு தரக்கூடியது, இரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதும் இந்த கம்பு தான். இதில் உயர் நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானம் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கள இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்குது. நல்ல ஒரு ஆற்றலை உண்டு பண்ணக்கூடியது. நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதனால தான் இந்த உடல் எடையை குறைக்கக்கூடியவங்களாம் இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அந்த உடல் எடை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உடனடியாக அவங்களுடைய ஆற்றலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இது அதிக நேரம் பசி எடுக்கலாம்னு நம்ம சாப்பிடாமல் இருப்போம் இல்லையா, அதனால் உடல் எடை டக்குன்னு குறையும் அப்படின்னே சொல்லலாம். கம்பு வந்து ஒரு பச்சையமற்றது அப்படிங்கிறதுனால செலியாக் நோய் உள்ளவங்க இது வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்ற உணவாக இந்த கம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு சிலர்லாம் கம்பு வந்து ஊற வச்சு அதை வந்து முளைக்கட்டி அதை அப்படி சாப்பிடுவாங்க. அதுவும் செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து தோசை மாவு மாதிரி அரைச்சி தோசையாக ஊற்றி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் இட்லி ஊற்றி சாப்பிடுவாங்க, கூழ் காய்ச்சி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் டேஸ்ட்டாக இல்லை, அடை போட்டு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் அடை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் வெல்லம் சேர்த்து லட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதமாக டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள் அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு சத்து அதிகமாகும், எலும்புகள் ரொம்ப வலுவாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. கால்சியம் சத்து அதிகமாகும் போது எலும்பெல்லாம் ரொம்ப வலுவாயிரும். ரத்த உற்பத்தியும் அதிகமாகிறதுனால நல்ல சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பாங்க. பிரெயினுக்கு தேவையான அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கம்பை
அடிக்கடி வாங்கி உணவில் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம இன்று இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி அதிகமாக நம்ம கவனிக்காமல் அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டுருக்கோம். ஃபாஸ்ட்டாக என்ன சமைக்க முடியுமோ அதை வாங்கி உடனே சமைச்சு அதை கொடுத்துட்டு அவசர அவசரமாக வேலைக்கு ஓடி போயிடுறோம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து கிடைக்காதனால ஒரு நோயுள்ள பிள்ளைங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்துங்க. குழந்தைகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. எதிர்காலமும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அவங்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு குழந்தைகளாக வளர்கிறதுக்கு நீங்கள் தான் துணை புரியணும். அதனால் தாய்மார்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இந்த உலகத்துக்கு இருக்கணும் அப்படின்னா கம்பு வாங்கி பயன்படுத்துங்க. அதுவே கூழ் காய்ச்சி கொடுங்க. அதுவும் இந்த சம்மர் டைம்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு கூழ் காய்ச்சி கொடுக்கறது ரொம்ப நல்லது. உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 வயசுலேயே பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படியே குண்டாக ஆயிடுறாங்க. ஏன்னா உட்காந்துக்கிட்டே அப்படியே வேலை செய்கிறதுனாலே என்னமோ குழந்தைகள் அப்படியே ஃபேட்டாக தெரியுறாங்க. அவங்களுக்கு போதுமான சத்து இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. அதனால் கெட்ட கொழுப்பு அதிகமாக அவங்களுடைய உடம்புல ஊடுருவி அமர்ந்துக்குது. அந்த கெட்ட கொழுப்பு கரையணும் அப்படின்னா இந்த கம்பு அதிகம் பயன்படுத்துங்க. தசைகளும் நல்ல ஒரு இறுக்கமாக இருக்கணும் அப்படின்னா கம்பை பயன்படுத்துங்க. நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக மற்ற தானியங்களை பயன்படுத்தும் போது அதில் சர்க்கரையோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் கம்பை பயன்படுத்தும் போது சர்க்கரையோட லெவல் குறைந்திருக்கும். அதனால் நீரிழிவு நோயாளிகள் இந்த கம்பை பயன்படுத்துறது நல்லது. கம்மங்கூழ் காய்ச்சி சாப்பிட்றது, கம்மங்களி செஞ்சு சாப்பிட்றது, கூழ் காய்ச்சி சாப்பிட்றது, தோசை செஞ்சு சாப்பிட்றது, இதெல்லாம் இந்த நீரிழிவு நோயாளிகள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த நீரிழிவு நோயோட தாக்கம் குறையும். ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும். நீங்களும் ஆரோக்கியமாக தென்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கம்பு சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சின்னதாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்களோட சேர்ந்து விளையாண்டாவே அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி உடனே படுத்துருவாங்க. எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உடல் சரியில்லை அப்படின்னு படுத்துருவாங்க. இதற்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறது தான். அதனால தான் பலவிதமான நோய்கள் அவங்கள டக்குன்னு அட்டாக் ஆகுது. இவங்க நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக அந்த பாதிப்பு ஏற்படாது. கொஞ்சம் நோஞ்சானா இருக்கிற மாதிரி குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல ஆராய்ச்சி முடிவுகளும் இதை தான் சொல்கிறாங்க. அதனால தான் பாட்டி வைத்தியம் கேளு, பாட்டி சொல் தட்டாது, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் ஆரம்பித்து அதில் இந்த மாதிரி இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த சேனலை உருவாக்கி அதன் மூலிமா மக்களுக்கு நிறைய விஷயம் செய்யணும், நிறைய நல்லது செய்யணும், ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். ஃப்யூச்சர் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நார்ச்சத்து அதிகம் நிறைந்த இந்த கம்பை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போல்லாம் குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறது, செரிமான பிரச்சனை வருது, வயிறு சம்மந்தமான புண்ணு வருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இன்றைய குழந்தைகள் நிறைய நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே போனதும் ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டோமா, 2 மாத்திரை வாங்கி கொடுத்தோமா அப்படின்னு ஓடாமல் அவங்களுக்கு என்ன ஆரோக்கியமான உணவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வாங்கி கொடுங்க. அதை செஞ்சு கொடுங்க முடிந்த அளவுக்கு. நீங்கள் வேலை அப்படிங்கிறது போகிறதுனால குழந்தைகளுடைய எதிர்காலம் இங்கே பாதிக்கப்படுது. நீங்கள் அங்கே வருமானத்தை வாங்கிட்டு இங்கே கொண்டுட்டு போய் மருந்து கடையில் மாத்திரை வாங்கி கொடுக்கறதுனால குழந்தைகளும் ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க. நீங்களுமே சம்பாரித்து பிரயோஜனம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமான ஒரு குழந்தைகளையும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தையும் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா இயற்கையான உணவுகளை வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கம்பு அதிகமாக பயன்படுத்துறதுனால அவங்களுடைய கெட்ட கொழுப்பும் குறைந்து அதிகம் பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இதை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக இரத்த சோகை உள்ள குழந்தைகள், பெரியவங்களாகட்டும் இதை பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு சாதகமான பெனிஃபிட் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு 1 or 2 மந்த் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். நீங்களே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. அப்போ சுறுசுறுப்பாக இருக்கும்போது அந்த இரத்த சோர்வுனால் ஏற்படக்கூடிய அந்த டயர்ட்னஸ்லாம் போகும். நீங்களே சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால
நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு நபராக நீங்களே வர முடியும். கம்பில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த தலைமுடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளும் இது சரி செய்யக்கூடியது இந்த கம்பு தான். கம்பு சாப்பிட்டா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த உடல் சூட்டுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இரத்த சோகை 2 வாரம் மட்டும் இதை சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் நாங்கள் இதை இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் எந்த விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள டிப்ஸுகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.